முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நடிகரும் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வருகை தந்து விஷச்சாராயம் அருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார் நடிகரும் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய். கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வருகை தந்து அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நடிகரும் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் வருகை தந்திருக்கிறார். அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் அதே நேரத்தில் அவர்களது உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை 40 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு மருத்துவ குழுவினர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை இன்று காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வருகை சென்றிருந்து அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுடைய உடல் நலன்களை விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தோமேனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திலகபாமா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சண்முகம், விஜயபாஸ்கர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விடுதலை சிறுத்தை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், கபில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் டி.கே. வாசன் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து வருகை தந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுடன் இருந்த உறவினர்களுக்கும் ஆறுதல் கூறி அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மருத்துவ குழுவினர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை வளாகத்திற்கு தற்சமயம் வருகை தந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்று காலை முதலே இந்த விஷ சாராயம் விவகாரத்தில் அடுத்தடுத்து உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். அதன் அடிப்படையிலேயே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் இந்த சம்பவம் குறித்து கேள்வி அறிந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் இது தொடர்பாக தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியையும் மன வேதனையையும் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர் விரைந்து முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் தமிழக மக்கள் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதை சுட்டிக்காட்டி அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தின்மையை இது காட்டுகிறது என அவர் சாடியிருந்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கியது முதல் அரசியல் ரீதியாக எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சியில் நேர்ந்த இந்த துயர சம்பவத்தை அறிந்த அவர் முதல் முறையாக ஒரு அரசியல் சார்ந்த கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதிலிருந்தே அவரது அரசியல் கருத்து பயணம் தொடங்கியது என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் தற்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அவரும் நேரடியாக களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை மருத்துவ குழுவினரிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். அதே போல சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களிடமும் அவர் ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாகவும் அவர் உறுதியளித்து வருகிறார். சரவணன்.
சுதன், நீங்கள் குறிப்பிட்டது போல முதன்முறையாக இந்த அரசியல் குறித்து கருத்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக தற்போது களத்திற்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களும் நடிகர் விஜயும் ஆறுதல் தெரிவிக்கும் போது இவர்களது உரையாடலின் போது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நடிகர் விஜயிடம் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா? அவங்க குடும்பத்தினர், பாதிக்கப்பட்டவர்கள், அது குறித்து எதுவும் தகவல் இருக்கா? நிச்சயமாக சரவணன், அதாவது பொதுவாக இந்த விஷச்சாராயம் நிலவரத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாகவே இந்த கள்ளச்சாராயம் எடுத்து வந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இதற்கு முழுவதுமாக அரசு தரப்பிலும் சரி, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலும் ஒரு ஒத்துழைப்போடு தான் இந்த நிகழ்வுகள் அரங்கேறி வண்ணம் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். காலை முதலே இங்கு பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திக்க வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரே கருத்து, இது இழப்புதான் தற்போது தமிழ்நாட்டில் கடைசி இழப்பாக இருக்க வேண்டும். இது போன்று மற்றொரு துயர சம்பவம் இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள், அதாவது நிரந்தர தீர்வு என்பது மட்டுமே தங்களுக்கு வேண்டும் என்கிற ஒரே கருத்தை தான் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடி களத்தில் இறங்கி தற்போது அவர்களிடம் கலந்துரையாடிய போது அவர்களிடமும் இதே கருத்தை தான் மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை துவங்கிய விஜய் எதிர்வரக்கூடிய 28-26 சட்டமன்ற தேர்தலில் தான் தேர்தலை சந்திப்பதாக அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியில்லை எனவும் அறிவித்திருந்தார். அதே போல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தானும் தனது கட்சி சார்பிலும் யாரும் போட்டியிட மாட்டார் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். 2026 தேர்தல் மட்டுமே தங்களது இலக்கு என தெரிவித்திருந்த அவர் கட்சி துவங்கியதில் இருந்து அரசியல் சார்ந்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தால், அதே போல அரசியல் சார்ந்த பயணங்களும் அதை சார்ந்த எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளும் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் 2026 அவர் சொன்னபடி நிச்சயம் அரசியலுக்கு களம் இறங்குவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் சரி, அவர் சார்ந்த ரசிகர்கள் மத்தியிலும் சரி இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த விஷச்சாராயம் விவகாரம் அறிந்து அவர் தனது அரசியல் பயணத்தை எடுத்து வெளியிடும் வகையில் ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார் தனது அறிக்கை வாயிலாக. அதனைத் தொடர்ந்து தற்போது நேரடியாக களத்தில் இறங்கும் வகையில் அவர் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களை தற்போது நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களை சந்தித்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழக தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் இங்கு வந்திருப்பதை தெரிந்து பலரும் பொதுமக்கள் இங்கு மருத்துவமனை வளாகத்திலும் குவிந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்து போலீசாரும் கூட இங்கு ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன். தொடர்ந்து இது தொடர்பான மேல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், நீங்க சொல்லுங்க, நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்தாரு, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு நேரம் இருந்தாரு? கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில எத்தனை பேர் அங்க விசாரணை குடிச்சு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? இதே போல வேறு சில மருத்துவமனைகளும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் இப்ப இங்க முடிச்சுட்டு அங்க போய் வேறு இடத்துல விழுப்புரம், சேலம் அந்த மாதிரி இடத்துல போயும் அவங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சரவணன், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஒருபுறம் தகனம் செய்து கொண்டிருக்க காலையிலிருந்தே பல்வேறு நபர்களும் பல்வேறு பொதுமக்களும் இங்கு வரக்கூடிய உடல்களை, அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழக அளவுல அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர், தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் என பல அரசியல் கட்சி தலைவர்கள் நேர்ல அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில இன்று கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கேட்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நேரடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என மருத்துவர்களிடம் கேட்டு ஒவ்வொருவராக கேட்டு தெரிந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய அவர்கள், அதாவது உயிரிழந்தவர்களின் இல்லங்களுக்கு அவர் நேரடியாக ஆறுதல் சொல்வதற்காக மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு கருணாபுரம் வந்து கொண்டிருக்கின்றார். கருணாபுரத்துல அவர் ஏற்கனவே உயிரிழந்து அவர்களது உடல்கள் தகனம் செய்யப்பட்டலாம். அவரது இல்லத்துல இருக்கக்கூடிய உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக வர இருக்கிறார். இதுவரையில பொதுப்படையாக அரசியல் கருத்துக்கள் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாத நிலையில நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழகமே திரும்பி பார்த்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்காக அரசின் மீது கடுமையான கண்டனங்களை அவர் முன்வைத்திருந்தார். அரசின் அலட்சியமே இந்த விபத்திற்கு காரணம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் நேரடியாக கள்ளக்குறிச்சி சம்பவ இடத்திற்கு, அதாவது
சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு அவர் நேரடியாக விரைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கருணாபுரத்துல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய பொதுமக்களின் உறவினர்களின் இல்லத்திற்கும் வரவிருக்கிறார். மணிகண்டன், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கருணாபுரம் இடத்திற்கு வரக்கூடிய நடிகரும் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் எப்போது வருகிறார்? ஏனென்றால் உயிரிழந்தவர்கள் உடல்களை பாதி பேர் அவரது உறவினர்கள் இறுதிச் சடங்கின் மூலம் தகனம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக நடிகர் விஜய் எப்போது வருகிறார்? அது குறித்த விவரங்களை விரிவா சொல்லுங்க. நேரடியாக மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு கருணாபுரம் வருவதற்கு தான் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அவர் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே உயிரிழந்திருக்கக்கூடியவர்களின் உறவினர்களையும் அதே போல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடல்களையும் நேரடியாக பார்த்து உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருணாபுரத்தை பொறுத்தவரையில 28 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 பேரின் உடல்கள் நல்லடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மீதம் 10க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அவர்களது இல்லங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக கள்ளக்குறிச்சியில திடீரென கனமழை பெய்திருப்பதன் காரணமாக அந்த உடல்களை இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்வதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தொய்வின் காரணமாக உடல்கள் அவர்களது இல்லங்களிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. மழை நின்றிருப்பதன் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களது உடல்களை இறுதி ஊர்வலமாக கொண்டு சென்று வருகின்றனர். இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு கோமுகி ஆற்றங்கரையோரமாக அவர்களது உடல்கள் தகனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் ஒரே இடத்துல 21 பேரின் உடலை தகனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. இந்த தகனம் செய்வதற்கும் இந்த மழையின் காரணமாக தாமதமாகி இருந்தது. தற்போது மழை நின்றிருப்பதன் காரணமாக ஒருவரது உடலாக கோமுகி ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று தகனம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. மணிகண்டன், தற்போது கருணாபுரத்திற்கு வருகை தர இருக்கக்கூடிய விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறும்போது நிவாரணம் வழங்க வாய்ப்பு இருக்கிறதா? எனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவித்திருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சி தலைவரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் அந்த மாணவர்களின் கல்வி செலவு ஏற்பதாக அறிவித்திருக்கிறார். தற்போது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் நிவாரண உதவி வழங்க எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக சரவணன், ஏற்கனவே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்பாக இருந்து அதாவது மாணவர்கள் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கான கல்வி விருதுகள் வழங்கும் விழா என்ற முன்னெடுப்பை எடுத்திருந்தார். அந்த விழாவும் கூட இந்த ஆண்டுக்காக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற இருக்கிறது. இதையொட்டி இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி செலவை ஏற்பது போன்ற நடவடிக்கைகளை போன்ற திட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு நேர்ல இவர்களை சந்திக்கும் போது அந்த தாவேகா சார்பில் அவர்கள் கொடுக்க வேண்டிய உதவித்தொகையோ அல்லது நிவாரண தொகையோ வழங்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷச்சாராயம் அருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் சந்தித்து உடல்நலம் குறித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மருத்துவர்களிடமும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை குறித்தும் தொடர்ந்து வழங்கப்பட இருக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையை நல்ல முறையில் வழங்கும்படியும் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து, அதாவது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து தொடர்ந்து கருணாபுரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் உறவினர்களையும் பார்த்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் காரில் புறப்பட்டு அங்கு சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், விஜய் கருணாபுரத்திற்கு வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தகவல் குறித்தும் அவர் எப்போது வருகிறார், அவர்களை சந்திக்க இருக்கிறார் என்பது குறித்த விவரங்கள் இருக்கா? சொல்லுங்க. வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று காலை முதலே இந்த விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வருகை தந்து அவர்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த வண்ணம் இருந்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திலகபாமா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன்,
தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து வருகை தந்து இங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடைய உடல் நலன் குறித்து கேட்டறிந்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களை ஒருவராக சந்தித்து அவர்களுடைய உடல் நலன் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதே போல மருத்துவமனையில் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினரிடமும் இவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன குறித்து கேட்டறிந்து இவர்கள் அனைவரையும் காப்பாற்றி அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என அவர் மருத்துவ குழுவினரையும் கேட்டுக்கொண்டார். அப்போது இங்கு மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் அவர் விஜயிடம் தலைவா என்னை காப்பாற்றுங்கள் என அவர்கள் கூப்பாடு போட்டனர். அதே போல விஜய் வருகை தந்தது குறித்து தகவல் அறிந்து அவரை நேரில் காண்பதற்காக சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். அதன் காரணமாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் பிரபல நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கும் வகையில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அறிவித்தார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர் அரசியல் களத்தில் இறங்குவார் என ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து வந்தது. ஆனால் அவர் திட்டவட்டமாக எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தனக்கான களம் என அவர் அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக அவரிடம் இருந்து அரசியல் சார்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி இந்த துயர சம்பவம் என்பது கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தில் மூழ்கியதன் காரணமாக அவர் தற்போது அரசியல் சார்ந்து அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த தகவல் தெரிந்து அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதோடு இது தற்போது உடல் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும், நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற இதே போன்ற துயர சம்பவத்தை நினைவு கூர்ந்து தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்கும் அரசின் அலட்சிய போக்குத்தான் காரணம் என தமிழ்நாடு அரசை நேரடியாக சாடி அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று காலை முதலே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு நேரில் வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வந்த நிலையில் நடிகர் விஜயும் திடீரென இங்கு நேரில் வருகை தந்திருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது இந்த சம்பவம் அரங்கேறிய கருணாபுரம் பகுதிக்கு அவர் நேரில் சென்று அங்கும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற சென்றிருக்கிறார். தற்சமயம் அவர் மருத்துவமனை வளாகத்திலிருந்து கார் மூலம் புறப்பட்டிருக்கிறார். அவருடன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலரும் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். அதே போல விஜய் வருகை தந்தது குறித்து தகவல் அறிந்த அவரது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களும் கூட அவரது வாகனத்திற்கு பின்னே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜயின் வருகையை அடுத்து இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் அதிக அளவில் போலீஸ் தற்போது அங்கு கருணாபுரம் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்துவார் என்றும் அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆளுங்கட்சி சார்பில் தமிழக அரசானது இறந்தவர்களின் நபர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என தெரிவித்திருந்தார். அதே போல பாஜக தலைவர் நேரில் சந்தித்து அவரும் ஒரு சலுகையை அறிவித்து சென்றார். அதற்கடுத்து தற்போது அரசியலுக்கு வருவதற்கு முன்னதிலிருந்தே விஜய் ரசிகர் மன்றம் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விஜய் செய்து வந்திருந்த நிலையில் தற்போது அரங்கேற்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்ய முன்வருவார் என அரசியல் வட்டாரத்திலும் சரி அவர்கள் ரசிகர்கள் பொது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு என்பதை கிளம்பியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அடுத்து அவர் இங்கிருந்து திரும்புவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அவரது வருகை குறித்து அறிந்து ஏராளமான ரசிகர்கள் அவர் பின்னால் திரண்டு சென்று கொண்டிருப்பதன் காரணமாக இதில் விபத்து உள்ளிட்ட அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசாரும் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரவணன், விஷச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்தித்திருக்கக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தற்போது கருணாபுரத்திற்கு சென்று குடும்பத்தினரையும் உறவினர்களையும் சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதன்.